நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தனது மனுவை வாபஸ் பெற்றதால் அதிமுக வேட்பாளர் போட்டியின்றி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, கோவை மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சி இடைத்தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 4ஆம் தேதியுடன் முடிவடைந்து வேட்புமனுக்கள் பரிசீலனையும் நிறைவடைந்தது. மனுக்களை வாபஸ் பெற திங்களன்று கடைசி நாள். திங்கள் மாலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. இந்நிலையில் நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெள்ளையம்மாள் திங்களன்று தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். தேர்தல் அதிகாரியிடம் இதற்கான கடிதத்தை கொடுத்தவர் வாபஸ் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பதில் கூற மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் போட்டியின்றி நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 5/9/2014 அன்று நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளரின் மனுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதர மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் 8/9/2014 அன்று இன்று காலை 11:15 மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் தனது விலகல் மனுவை சமர்ப்பித்து விலகிக் கொள்வதாக தெரிவித்தார். அவரது விலகல் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளர் மட்டும் போட்டியிட உள்ள நிலையில் அவர் அன்அப்போஸ்டாக தேர்வு செய்யப்படுவார் என்று இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும். இந்நிலையில் நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெள்ளையம்மாள் அதிமுகவில் இணையப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை, கோவை, தூத்துக்குடி மேயர் பதவிக்கு 51 பேர் உட்பட உள்ளாட்சி இடைத்தேர்தலில் 4914 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.